அந்த லொகேஷன் போனப்பெல்லாம் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும். நம்ம ஊர்ல தான் எடுக்கிறாங்க எல்லாம். அம்பா சமுத்திரம் எங்கிட்ட அங்கிட்டு இங்கே போறாங்க, இங்கிட்ட ஒரு திருவண்ணாமலை போறாங்க. போனா ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது. ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து பொறும் பார்த்துங்க அந்த லொக்கேஷன். அது அப்போ ஆர்டிஸ்ட் வேலை செய்யவே ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு படம், மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பா ட்ரெய்லர்ல பாக்கும்போதே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அழகா இருக்கு. அதுல உங்க எல்லா பேருமே உள்ள ஆடியன்ஸை கதைக்குள்ள வந்துட்டா பண்ணா படத்தை வெளியே போக முடியும், இன்டர்வல் தான் உள்ள போக முடியும். அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும். அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு. இந்த வடிவில நான் பார்த்தது இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இந்த கதையை கட்டு சரி என்ன இது காஸ்டியூம் சார் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணமூர்த்தி சார் தான் வந்தார், ரைட்ரு. வந்து ஒரு சில்லு எடுத்தார், ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன். இந்த தான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன். எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு. என்ன சார் நிறையா எடுப்பாங்களேண்ணா? ஒன்று இதான் சார். ஓகே சார் அப்படின்ட்டாரு. இல்லை இன்னும் 10-20 எடுங்க, வேற மாதிரி இருப்பா. என் மைண்டு மாறி சார் இதுதான் அப்படின்னாரு. இப்போ இந்த கெட்டப்பில் என்ன பார்க்குறாரு. அப்போ நான் என்ன பார்க்குறேன், மாமன்னனுக்கு இதுக்கு ரொம்ப சேஞ்சு கிடைக்கல உங்களுக்கு. அது ஃபுல்லாக வேட் செட்டோட வருது. இது ஒரு பேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு. பட் இவர் கேரக்டர் அவர் கேரக்டர்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆமாம்மா, நானே ஆடியன்ஸ் அந்த படம் பார்க்கல, நான் நடிக்கும்போது அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கே என்ன கேட்டாங்க, ட்ரெயிலர் பார்த்தீங்களா சார் என்ன கண்ணை கட்டுறது என்ன புரியுது, வித்தியாசமா இருக்கு அப்படின்றது ரொம்ப பெருமையா இருந்துச்சு எனக்கு. இந்த கதை வந்து நீங்க கேட்கும் பொழுது எந்த விஷயம் அப்போ கண்டிப்பா இந்த கதைக்கு ஃபேக்டா இருக்கேன், நான் இதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு எந்த பாயிண்ட் உங்களுக்கு தோணுச்சு சார்? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த கேள்வி தான் இந்த பேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன்.